எந்த குழந்தை காலையில் நல்ல உணவை எடுத்துட்டு வருதோ அந்த குழந்தை புத்திசாலி குழந்தையா இருக்கும். மதிய உணவை விட இரவு உணவை விட மென்டல் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் காலை உணவு மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ காலையில் மிகச்சிறப்பான உணவாக இருக்கட்டும். தினம் இட்லி சாம்பார் பொங்கல் பூரின்னு சாப்பிடக்கூடாது. காலையில் சாப்பிட உணவில் கொஞ்சம் மெனக்கெடல். நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், யார் ஒருவர் அடுப்பங்கரையில் 20 நிமிடம் கூடுதலாக மெனக்கெடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் 20 வருடம் கூடுதலாக ஆயுட்காலம் கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கூட நம்ம எஃபர்ட் போடணும். முந்தின நாள் கொஞ்சம் பயிரை ஊற வச்சு தண்ணியை ஊற வச்சுட்டு படுப்போம். காலையில் எழுந்திரிச்சு அது முளை கட்டி இருந்தாலோ இல்லை ஊற வச்சு சுண்டலை நேரடியாக வேக வச்சோ கண்டிப்பாக காலையில் கொஞ்சம் சுண்டல். புலால் சாப்பிட்றவங்க காலையில் கண்டிப்பாக ஒரு முட்டையோ 2 முட்டையோ ஆம்லெட்டு. அப்புறம் நல்ல காய்கறி. 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா உங்களுக்குலாம் இட்லி தோசை வேண்டாம். நல்ல காலையில் சுண்டல், கொஞ்சம் பயிறு, கொஞ்சம் காய்கறிகள் சூப்பு, இல்லை பழச்சாறு, ஒரு ஆம்லெட்டு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை. இதுதான் காலை சாப்பாடு. சார் இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் ஃபுட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட ஒரு 4 இட்லியும் ஒரு வாளி சாம்பாரும் சாப்பிட்டா அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உணவை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளும் இதே சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வருவாங்க. ஹை புரோட்டீன் நமக்கு வேணும். உலகத்திலேயே புரதத்தை மிக குறைவாக சாப்பிட்ற கூட்டம் நம்ம தான். ஆனால் புரதம் மட்டும்தான் உடல் தசையை வலுவாக்கும். அந்த கடைசி மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் பார்க்கும்போது அந்த எம்பாபேயும் மெஸ்ஸியும் பார்க்கும்போது நமக்குலாம் எப்படி இருந்துச்சு? நம்ம பிள்ளை எம்பாபே மாதிரி நிற்க மாட்டானா, மெஸ்ஸி மாதிரி நிற்க மாட்டானா? அத்தனை பேருக்கும் ஃபுட்பால் ரசிகர்கள் அவ்வளோ பேருக்கு இருந்திருக்கும் இல்லையா? அவனுடைய உடல்வாக என்ன? எம்பாபே பார்க்கும்போது எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 27-28 வயசு இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் தான் சொல்கிறேன் 21 வயசு தான் ஆகுது. 21 வயசுல உடல்வாக எப்படி இருக்கு? இப்போ ஃபுட்பால் இது டென்னிஸ் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. 40 வயசுல நடால் எப்படி இருக்கு அவனுடைய உடல்? அப்போ அந்த மாதிரியான பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வரணும்னா ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு புரத உணவு நல்லா வரணும். புரத உணவு வெஜிடேரியனில் ரொம்ப கம்மி. கண்டிப்பாக எக்கோ ஃபிஷ்ஷோ மட்டனோ எடுக்கணும். இல்லை எங்களுக்கு பரிச்சயம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் அப்படி பழக்கம் இல்லைன்னா வெஜிடேரியனில் நல்ல சுண்டல் மாதிரி நிறைய பாசிப்பருப்பு, கேழ்வரகு, கொண்டக்கடலை அது மாதிரி எடுக்கணும். பல பேர் வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோற்றேரியனாக தான் இருக்காங்க. வெஜிடபிள் சாப்பிட்றது இல்லை. சோறு மட்டும் இவ்வளோ வச்சு சாப்பிட்றது பிரயோஜனம் இல்லை. வெஜிடேரியன்னா வெஜிடபிள் நிறைய இருக்கணும், சோறு கொஞ்சமாக இருக்கணும். அப்படி உணவாக நாம் எடுத்துக்கொள்வது தான் நம்முடைய ஆரோக்கியத்தை, நமக்கு முதல்ல ஆரோக்கியம், நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியம். மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு காலையில் இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் எடுக்கலாம். அதோடு சேர்த்து குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பானது கேழ்வரகுல தோசை, கேழ்வரகுல கஞ்சி, கேழ்வரகுல கொழுக்கட்டை, அது மாதிரி எல்லாத்தையும் கஞ்சியாக காய்ச்சி குடிச்சிங்கன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான். அவனுக்கு கொழுக்கட்டையோ இடியாப்பமோ அதில் வேறு ஏதாவது வடிவம் செய்து நம்ம ஆராய்ச்சி அதில் போட்டு கேழ்வரகு கொடுங்க. கேழ்வரகு தான் இருக்கிறதுலே அதிக கால்சியம் சத்து உள்ளது. கால்சியம் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கேழ்வரகுல கொஞ்சம் கொடுங்க. கம்பு, அரிசிக்கும் கம்புக்கும் வேறுபாடு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கம்பில் 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம். இன்னைக்கு 50% குழந்தைங்க, இப்போ இந்த ஸ்கூலில் 500 குழந்தைங்க படிக்காங்கன்னா தெளிவாக சொல்லிட முடியும். 400-500 குழந்தைகளில் 150-200 குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இரும்பு சத்து எதிர்பார்ப்பை விட குறைவாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான். 40 லட்சம் குழந்தைகளில் பார்த்தாச்சு, 20 லட்சம் குழந்தைங்க அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், அயன் டேப்லெட் கொடு, அயனுக்கு மாத்திரை கொடு, ஆனாலும் குறைவாக இருக்குது. காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், காலை உணவில் அக்கறை இல்லாமல் இருக்கிறது. அப்போ கம்பு ஏன் சொல்கிறேன்னா, கம்பஞ்சோறு இரும்பு சத்து மிக அதிகம். கம்பங்கூழ் நல்ல குழைய வேக வச்சு நல்ல மோர் விட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதை சாப்பிடக்கூடிய ஒரு சுவைய தனி. அதை நம்ம தான் பழக்கணும். ஸோ கம்பு கொடுக்கலாம், கேழ்வரகு கொடுக்கலாம்.